தப்பாமல் சார்வாதோ அந்த மகே வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு எங்களை சரியாசனத்தில் வைத்து அரியாசனங்காத்த தாயே கடல் என்ற பூவி மீதில் அலை என்ற ஊரு கொண்டு கடல் என்ற பூவி மீதில் அலை என்ற ஊரு கொண்டு கடவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி 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 மூவாயை மாறுதே சூடறிவரை
மாயாண்டியே மூவாண்டாங்கரையோராம் வந்து குயங்கள் ஐயா ஜீவன பேரி சுடலை ஐயா பேரி சுடலை ஐயா உய்காடு தளமதுராம் வந்து குயங்கள் ஐயா உய்காட்டு மாயாண்டி காட்டு மாயாண்டியே ஆமா ஆமா என் மாயாண்டி சுடலை ஐயா ஆமா காட்டு பாலத்தோரா அமர்ந்திருக்கும் எங்கள் ஐயா செக்கடி மாயாண்டி செக்கடி மாயாண்டியே இளத்தூர்மா நன்னகரத்திலே வணங்குகின்ற மக்களை வாழ வைத்து வரக்கூடிய ஆமா பம்படி உடலே ஐயா வருவார் அவன் ஒரு காலம் உலகில்லையே இருக்கும்போது பூமிக்குள்ள இருந்து என் தாய் பூமாதேவி தோன்றி ஆமா புவனேஸ்வரி தோன்றி இந்த உலகத்துல நாம தன்னந்தனிமையாக இருக்க முடியுமா? முடியாது. ஆகையினால ஆமா நாமளுக்கு ஒரு துணை வேண்டும் என்று அம்மா ஒரு வேள்வியை வளர்த்தார். வேள்வியை வளர்க்கும் போது அந்த வேள்வியிலே ஆமா என்ன அம்மா என்று ஒரு குழந்தை பிறந்தது. உடனே மூலப்பொருளாகப்பட்ட ஆமா வேள்வியிலே பிறந்ததினாலே விக்னேஸ்வர பெருமாள் விநாயகமூர்த்தி என்று பெயரை கொடுத்து எனக்கு தல மகனாக நீ இருக்க வேண்டும் என்று ஆமா அம்மா பார்வதியால் அமர வைத்தார். இரண்டாவது வேள்வியிலே என்ன தங்கை என்று ஒரு குழந்தை பிறந்தது. ஆமா பள்ளி கொண்ட பச்சைமாளாக அமர வைத்தார். மூன்றாவது வேள்வியிலே என்னடி புவனேஸ்வரி என்று ஆமா மனிதன் பிறந்திருக்கிறார். மனுஷனா பிறந்திருக்கா? கிடையாது. என்னடி புவனேஸ்வரி என்று ஆமா அவதாரம் எடுத்திருக்கா. ஆமா புவனேஸ்வரி என்னை என்னடி என்று அழைத்ததினாலே நீங்கள் தான் என்றென்றைக்கும் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவன் ஆதி கரை கண்ட பகவானிடத்திலே சொல்ல பார்த்தார் பகவான். அம்மா என்ன புவனேஸ்வரி இந்த உலகத்துல ஆமா ஆண் மூப்பாக இருந்து பெண் இளமையாக இருக்கலாம். பெண் மூப்பாக இருந்து ஆண் இளமையாக இருக்க கூடாது. ஆமா உன்கிட்ட இருக்க நெத்திக்கண்ணை என்கிட்ட கூடம்மா என்று கேட்டார். உடனே பார்வதியால் நெத்திக்கண்ண புவனேஸ்வரி நெத்திக்கண்ணை எடுத்து பகவானிடத்திலே ஒப்படைத்தார். பகவான் அந்த நெற்றிக்கண்ணை திறந்து பார்க்கும் போது பார்வதியால் எரிந்து சாம்பலானார். பகவான் ஜெயகண்டில் இருக்கக்கூடிய ஜலத்தை தெளித்து பிரம்ப கொண்டு கட்டிய உடனே மறு அவதாரத்துக்கு என்ற ஆய் பார்வதியால் அவ எப்படி அவதாரம் எடுக்கின்றார். யாரு பிறந்திருக்கிறார்? பாதி நிறம் பச்சை
நிறம் பாதி நிறம் பவள நிறம் பாதி நிறம் பவள நிறம் அவள செவ்வாய் உதட்டழகி அவள செவ்வாய் உதட்டழகி தாய் பார்வதியால் பிறந்து ஆண்டவனாகப்பட்ட பகவான வணங்கி நிற்கின்றார். உடனே ஆண்டவன் பகவானும் அம்மை உமை பார்வதியாலும் ஆதிவள்ளி கைலாசத்திலே ஈஸ்வரனும் ஈஸ்வரியுமாக உமையவருமாக ஆமா உடையவரும் உடையவளுமாக ஆதிவள்ளி கைலாசத்திலே பகவானும் பார்வதியும் அன்புடனே ஆண்டுவாரோ ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் இருந்தரசு புரிந்துவாரா ஆதிவள்ளி கையிலே அவர் ஆண்டவனும் ஆண்டவன் பகவானும் ஆதிவள்ளி கையிலே கையிலே ஆண்டவன் பகவானோ அம்மை உமை பார்வதியாலும் இப்படி ஆண்டு வருகின்றார். 14 புவனமும் படைத்து 14 புவனங்களும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் ஆமா கருவுக்குள் இருக்கும் சிசு வரைக்கும் ஆதி கரை கண்ட சிவபெருமான் எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவஜந்து சுப்பிராணிகளையும் படைத்து ஓர் அறிவு படைத்த ஆமா உயிரினம் முதல் ஆமா 6 அறிவு படைத்த மனிதர் வரைக்கும் ஆண்டவன் ஆதி கரை கண்ட சிவபெருமான் படைத்து பார்வதியாரிடத்துல பகவான் சொல்லுகின்றார் என்ன ஏ பார்வதி படைத்து விட்ட மனுக்களுக்கு நாம் படி அளக்க வேண்டும். ஒருத்தங்களை படைச்சா மட்டும் போதாது ஆமா வில்லு படிக்க சொல்லணும்னு வை. ஆமா உனக்கு காசு கொடுத்தா மட்டும் போதுமா? பத்தாது சாப்பாடு வேணும். வயிற்றுக்கு சாப்பாடு வேணும். வயிற்றுக்கு சாப்பிடணும். ஆமா சாப்பாட்டுக்கு ஏத்தாப்புல கூப்பாடு போடணும். அப்படிதானே? அப்படியே தான் ஆண்டவன் பகவான் படைத்து விட்ட மனுக்களுக்கு படி அளக்க பார்வதி ஆமா கையால தினையரிசியை எடுத்து கொண்டு வாங்க. ஆமா உடனே பார்வதியா ஆண்டவன் பகவான் படி அளக்க தினை அரிசியை கேட்டார் என்று எப்படி வாரா பாருங்க. எப்படி வருகின்றார்? நல்ல பெட்டியிலே வாரா மலர்தினையே அந்த நல்ல பெட்டியிலே வாரி வாரா மலர்தினையே மலர்தினையே
அள்ளி கொண்டு வாரா அள்ளி கொண்டு வாரா அன்ன பெட்டியிலே வாரி வாரா மலர்தினையை வாரி வாரா மலர்ந்தினையை கோலவர்ண பெட்டியிலே கொண்டு வாரா செந்தினையை கொண்டு வாரா செந்தினையே நீலவர்ண பெட்டியிலே நெப்பி வாரா மலர்தினையை நெப்பி வாரா மலர்ந்தினையே அருந்தினையும் செந்தினையும் கலந்து மிக எடுத்து வந்து கண்ணன் தங்கை பார்வதியா ஆதி கரை கண்ட சிவபெருமான் கையிலே கொடுத்தார் கொடுத்தவுடனே ஆமா பகவான் அந்த தினையரிசியை கையில வாங்கினார் அப்படியே கையில வாங்குறாரு வாங்கி ஆமா என்ன பகவான் தினையரிசியை கையில வாங்கி ஆமா பகவான் என்ன நினைக்காரு அவர் என்ன நினைக்கின்றார் பார்வதி கொடுத்திருக்கதோ பெட்டியில அள்ளி கொடுத்திருக்கா அவன் அப்படியே அளவு இல்லாம அள்ளி நாம கையில கொடுத்திருக்கா பெட்டியில கொடுத்திருக்கானா மொத்தமா கொண்டு போய் அப்படியே படி அளக்க முடியுமா அதுதான் கிடையாது அதான் அந்த காலத்துல சொல்லுவாங்க என்னையா ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு பழமொழி இருக்கு அளந்து போடணும்னு பழமொழி இருக்கு ஆனா ஆமா ஆத்துல என்ன ஆமையா அப்படி பழமொழி அப்படி மாத்திருக்காங்க என்னையா வேகமா உள்ள வராரு ஆமா அவரு டெய்லி இருக்கிற இடம் நினைக்க ஆமா இன்னைக்கு நம்ம 2 நாளைக்கு உள்ள வந்த உடனே அவர் ஏன் இடத்த விடுங்கன்னு வராரு ஆமா ஆமா அது சரிதான் அதாவது ஆமா பழமொழி வந்து ஆமா அகத்துல போட்டாலும் அளந்து போடணும் அது என்னையா அகம்னா என்னதியா அகம்னு சொன்னா கொழுப்பு கொழுப்பு இல்ல அது உனக்கு இருக்குது ஆமா அகம்னா மனசு மனது அது இன்பமோ துன்பமோ ஆமா லாபமோ நஷ்டமோ சந்தோஷமா இருந்தாலும் சரி வருத்தமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் மனசுக்கு கொண்டு போனோம் ஓகோ நம்ம இதயத்துக்கு கொண்டு போனோம் ஆமா அப்ப நிறைய கொண்டு போனா சந்தோஷத்தை நிறைய கொண்டு போனா தலக்கணை ஏறிடும் ஆமா அப்படிதானே இல்ல ஹார்ட் அட்டாக் வந்துரும் அப்படி இல்லம்மா ஆமா வருத்தத்தை நிறைய கொண்டு போனா உடல்ல சீக்கு வராத சீக்குலாம் வந்துரும் சந்தோஷத்தை கொண்டு போனா மண்டக்கணம் வந்துரும் ஆமா நம்ம தான் அப்படிங்கிற ஆணவம் வந்துரும் நமக்கு தான் ஒரு குறையும் இல்லையா நம்ம சந்தோஷமா இருக்கமே அப்படிங்கிற ஆணவம் வந்துரும் அதான் ஆமா அகத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு பழமொழி அளந்து போடணும்னு பழமொழி அது அப்படி காலம் மாற ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு வந்துட்டு ஆனால் ஆமா அதே மாதிரி ஆமா ஆண்டவன் ஆதி கரை கண்ட சிவபெருமான் படைத்து விட்ட மனுக்களுக்கு நாமல் படியளக்க வேண்டும் என்று பார்வதியால் கொடுத்த ஒரு தினை அரிசியை பகவான் அவர் எப்படி படியளக்கார் வாருங்க எப்படி படியளக்கின்றார் நாளை நல்ல தீனை எடுத்து நாளை நல்ல தீனை எடுத்து அவர் நாடு எங்கும் படி அளந்தார் அவர் நாடு எங்கும் படி அளந்தார் எடுத்து மாநிலமெல்லாம் படி அளந்தார் ஆளாக்கு தினை எடுத்து அகிலமெல்லாம் படி அளந்தார் அவர் உலக்கு நல்ல தினை எடுத்து இந்த உலகம் எல்லாம் படி அளந்தார் உலகம் எல்லாம் படி அளந்தார் பகவான் படியளக்காரு பாட்டி உங்க ஃப்ரெண்ட் அப்புறம் எங்க ஆனால் புத்தியில உட்கார்ந்திருக்கோம் பாட்டி ஃப்ரெண்ட் புறம் வேலைக்கு போயிட்டாங்க அப்படியா ஆமா அது சரிதான் ஆனா ஆமா பகவான் படியளக்காரு அவன் சொல்ல மாட்டானே என்னத்த நேத்து வந்துச்சே கோபம் பாட்டிக்கு ஆமா நானும் சொல்ல மாட்டேங்கானே பதறிட்டேன் எனக்கே ஒரு நிமிஷம் பயந்துட்டியா என்னத்த சொல்ல மாட்டேங்காங்க அப்படின்னு ஆமா ஆனா ஆண்டவன் பகவான் படியளக்கின்றார் எப்படி படியளக்காரு எப்படி படியளக்கின்றார் நாளி தினை எடுத்து நாடு எங்கும் படியளந்தார் உலக்கு தினை எடுத்தார் உலகமெல்லாம் படியளந்தார் ஆளாக்கு தினை எடுத்து ஆமா ஆண்டவன் பகவான் அகிலமெல்லாம்
படியளந்தார். ஈரேர் உலகமெல்லாம் ஈசன் படியளந்து கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கருவுக்குள் இருக்கும் சிசு வரைக்கும் ஆண்டவன் ஆதி கரை கண்ட சிவபெருமான் கண்டு கண்டு படியளந்து ஆதிவள்ளி கைலாசம் வருகின்றார். ஆமா, அது என்னம்மா கண்டு கண்டு படி அளக்கிறதுனா என்ன? கண்டு கண்டு படி அளக்குதுன்னு சொன்னா, அதாவது காலையில ஒரு மனுஷன் மம்பட்டியை தோல்ல போட்டுட்டு காலையில 6 மணிக்கு வயல்ல போய் வேலைக்கு போய் நிப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தா ஒரு நேரத்துக்கு 2 நேரம் தான் படி அளந்திருப்பாரு. சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு காலையில ஒரு நேரம், மத்தியானம் ஒரு நேரம், அப்படி இல்லைன்னா காலையில ஒரு நேரம், சாயந்தரம் ஒரு நேரம் படி அளந்திருப்பாரு. அந்த வேலை பார்க்கறத வரப்புல நின்று ஒருத்தன் குறை சொல்லிக்கிட்டு இருப்பான். வேடிக்கை பார்த்துக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டே நீ அப்படி செய்யல, இப்படி செய்யல, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு குறை சொல்லிட்டு இருப்பான். அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, சொல்லுங்க, கோடாலி வெட்டுவதற்கு 1 ரூபா சம்பளம். ஆமா, அது கோளாறு சொல்றவங்களுக்கு 3 ரூபா சம்பளம். 3 ரூபா சம்பளம். பக்கத்துல நின்று கோளாறு சொல்றவங்களுக்கு 3 ரூபா சம்பளம். ஏன்னா என்ன, அவரும் அந்த கோடாலியை வெட்ட போய் தானே அவருக்கு அந்த குறை எங்க இருக்குன்னு தெரியுது. அதனால தான் கோளாறு சொல்லுதவனுக்கு 3 ரூபா சம்பளம். ஆமா, கோளாறு சொல்லுதவன் இல்லைன்னா தான் அது குறை இருந்தாலும் அவங்க பாட்டுல போட்டு போயிருவாங்களே. அப்படிதானே? அப்படியே கரெக்டா சொன்னீங்க. 100ல ஒரு வார்த்தை. சூப்பர். ஆகையினால் ஆமா, ஆண்டவன் பகவான் எதுக்கே சிரிக்க? கண்டு கண்டு படியளந்து ஆமா, கரை கண்டர் சிவபெருமான் ஆதிவள்ளி கைலாசம் வரும்போது ஆதிசக்தி பார்வதியார் ஆண்டவன் பகவான் படியளந்து விட்டு பாரவள்ளி கைலாசம் வருகின்றார் என்று பகவானுக்கு பாத பணிவிடைகளை நடத்துகின்றார். எப்படி நடத்துகின்றார்? செம்பாதியில ஜலம் எடுத்து அவ தங்க நல்ல பலகை கொண்டு அந்த ஆண்டவன் தான் பகவானுக்கு அரணார் தேவி பார்வதியா அவன் முக்காலும் வளமும் வந்து என்ன முடி வணங்கி ரெண்டறிட்டா அவன் நாற்கரமும் வளமும் வந்து நாதன் சிவனார வணங்கிரீங்க அவன் ஐங்கரமும் வளமும் வந்து அந்த ஆண்டவனை வணங்கிரீங்க. படியிழந்துட்டு பாரவள்ளி கைலாசம் வருகின்றார். பார்வதியால் ஓடி வந்து பகவானுக்கு பாத பணிவிடைகளை நடத்துகின்றார். செம்பதில ஜலமெடுத்து தங்க பலகை கொண்டு அடிபாதம் பூஜை செய்து ஐங்கரம் வளமு வந்தால் அடிவணங்கி நமஸ்கரித்தார். முக்காலும் வளமு வந்து முடிவணங்கி தண்டனிட்டு ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமானுக்கு நம்மை பார்வதியால் பாத பணிவிடைகளை நடத்துகின்றார். நடத்தி பகவான் படியளக்க பார்வதியால் பகவானுக்கு பாத பணிவிடைகளை நடத்த பகவானும் பார்வதியும் ஈஸ்வரனும் ஈஸ்வரியுமாக ஆதிவள்ளி கைலாசத்திலே ஆண்டவன் பகவானும் அம்மை உமை பார்வதியாலும்
ஈஸ்வரியும் இருந்த ரசி செய்து வருகின்றார். ஆமா 12 வருடமாக பாங்குடனே ஆண்டு வருகிறார்கள். பகவானுக்கு பார்வதி திணையரிசி எடுத்துக் கொடுக்க பகவான் படியளக்க பார்வதியால் பாத பணிவிடைகளை நடத்த 16 வருடமாக ஆதிவள்ளி கைலாசத்தில் ஆண்டு வரும்போது இன்னைக்கும் போல பகவான் படியளக்க போயிருக்காரு. பார்வதிக்கு வந்துட்டு என்னது பார்வதிக்கு பகவான் மேல சந்தேகம் வந்து விட்டது. வரலாமா வரக்கூடாது அல்லவா? அது எந்த வரவா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, ஆமா அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சரி, ஆமா மாம மச்சனா இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, எந்த வரவா இருந்தாலும் ஆமா ஆமா சந்தேகம்னு வந்துட்டேன்னா ஆமா சந்தோஷம் தொலைஞ்சு போகும். அப்படிதானே? அப்படியே தான். எந்த உறவுக்குள்ளேயும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்கணும். நான் ஒரு விஷயத்தை செய்தோம்னா ஆமா செஞ்சா சரியா தான் இருக்குங்கிற நம்பிக்கை என் பொண்டாட்டிக்கு இருக்கணும். என் பொண்டாட்டி ஒரு விஷயத்தை பண்ணுதான்னா ஆமா அவ செஞ்சா சரியா தான் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கணும். அப்படி இல்லன்னு வை ஆமா அந்த குடும்பத்துல சந்தோஷம் தொலைஞ்சு போகும். ஆகையினால் பார்வதி அம்மாளுக்கு பகவான் மேல ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்த பகவான் ஆமா 12 வருஷமா இதுவரைக்கும் அவருக்கு வாக்கப்பட்ட நாள்ல இருந்து ஆமா நான் படியலந்துட்டு வரேன்னு பகவான் போறாரு. பூலோகத்துல ஆமா எல்லா மனுக்களுக்கும் பட்டினி இல்லாம படியலக்காரா இல்லன்னா ஆமா பூலோக மனுக்களை பகவான் பட்டினியா போட்டுட்டு வாராரா அப்படின்னு ஆமா பகவானுடைய படியலப்பை நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று யார் நினைக்கின்றார்? என் அம்மையாகப்பட்ட பார்வதியாளுக்கு பகவான் மேல சந்தேகம் வந்துட்டு வந்தவுடனே ஆமா என்ன நினைக்கின்றார்? பகவானோட படியலப்ப பரிசோதிக்கணும்னா லேசில பரிசோதிக்க முடியுமா? முடியாது. அதுக்கு ஏற்ற பொருளை சேர்க்கணும் ஆமா என்று சொல்லி பரமன் தேவி பார்வதியா பகவான பரிசோதிக்க அன்னைக்கு பார்வதியா பரிசோதிச்சதுதான். ஆமா இன்னைக்கும் ஆமா பூலோகத்துல பொண்டாட்டிமார்கள் எந்நேரமும் புருஷனை பரிசோதிச்ச மாதிரி தான் இருக்காங்க. அதெல்லாம் அந்த காலத்துலதான். இந்த காலத்துலதான் பொண்டாட்டிமார்கள் புருஷனை பரிசோதிச்சிருக்காங்க. சரி அந்த காலத்துல புருஷன் எல்லாம் பொண்டாட்டிய பரிசோதிச்சிருக்காங்க. அதுக்கு தான் நாங்க பழிக்கு பழி வாங்குறோம். வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப இப்ப மாதிரி சீனி போட்டிருக்கியா? அதான் பார்த்தேன். ஆமா பழிக்கு பழி வாங்கணும்ல. என்ன செய்ய? ஆனா நீங்க படுத்தின பாடு அப்ப பூரா 2 பிள்ளை பொண்டாட்டிய போட்டுட்டு நீங்க ஓடுனது காணாதுன்னு இப்ப நாங்க ஓடுறோம். அதானம்மா நீங்க அனுபவிங்க. அதுக்கு பெத்தவா பிள்ளைய போட்டு போனா நல்லா இருக்குமோ? அது சரி. அப்ப நீங்க மட்டும் போட்டு போனீங்கல்ல அவங்க. அது ஆம்பளை சிங்கமா? அது சரிதான் ஐயா. ஆண்டவன் பகவான பரிசோதிக்க அம்மை பார்வதியா யார் வரவழைக்கின்றார்? மகனே விஸ்வகர்மா என்ற வார்த்தை சொல்லை கேளாய். விஸ்வகர்மா எந்த வார்த்தை சொல்ல கேளா. அம்மாவும் அழைக்கார் என்று அழகு மக விஸ்வகர்மா. அவன் ஆதிவள்ளி கையிலே தேடியே அந்த அழகு மக விஸ்வகர்மா. அவன் ஓட்டோ நல்ல வெறுடையா அந்த ஓடி வாரார் விஸ்வகர்மா. அவன் கைலை நல்ல கைலை வந்து கைலை வந்து அழகு காரணி பொன் கைலை வந்து நல்ல கைலை வந்து காரணி பொன் கைலை வந்து பார்வதியால் முன்னால பாங்குடனே விஸ்வகர்மா. அம்மாவையும் அழகு மக விஸ்வகர்மா. அழகு மக விஸ்வகர்மா. அழைத்ததோடு விவரம் என்ன? அம்மா அம்மா பார்வதியே அம்மா விவரம் என்ன?
பரிசோதிக்க பார்வதி அம்மா யார் வரவழைக்கின்றார்? யார் வரவழைக்கின்றார்? மலையை சிலையாக வகுரக்கூடிய விஸ்வகர்மாவை வரவழைத்தார். விஸ்வகர்மாவை வரவழைத்தார். பாருங்க என்னையா, ஒரு வீட்டை கட்டணும்னு வை, ஆமா குடியேறணும்னா, ஆமா அங்க ஆசாரி வந்து கை வச்சாதான் அந்த வீட்டுக்குள்ள குடியேற முடியும். அவங்க வந்து தச்சு கழிச்சாதான் அந்த வீட்டுக்குள்ள குடியேற முடியும். ஆமா, மலையை சிலையாக வகுரக்கூடிய விஸ்வகர்மாவை வரவழைத்தார். விஸ்வகர்மாவை வரவழைத்தார். ஆசாரியில எத்தனை ஆசாரி இருக்கு? ஆசாரியில ஒரு 5-6 இருப்பாங்களா? சரி, எங்க ஊர்ல மட்டுமே 4 ஆசாரி இருக்காங்க. சரி, எத்தனை ஆசாரி இருக்காங்க சொல்லு? சுப்பாசாரி, பாலாசாரி. பேர கேட்கலாமா? ஆமா, ஆசாரியில எத்தனை வகை இருக்குன்னு கேட்டேன். அது தெரிஞ்சா நான் ஐயா இங்க உட்கார்ந்துருக்கேன். அதுதானே. ஆமா, தெரிஞ்ச அங்க வந்திருப்பியோ? ஆமா, அங்க எப்போ வந்திருப்பேன் தெரியுங்களா? அங்க இருக்கவங்க எல்லாம் தெரிஞ்சுதான் படிக்காங்க. அதை நான் சொல்ல மாட்டேன் ஐயா. என்னய்யா? தச்சாசாரி, கொல்லாசாரி. இந்த வீடு புது வீடு கட்டினா கழிப்பாங்கல்ல, அந்த கழிப்பாசாரியா? வேற 3 ஆசாரி தான். 3 ஆசாரி தானே ஐயா? எனக்கு தெரிஞ்சு 3 ஆசாரி தான் சமத்தப்பட்டுல இருக்காங்க. ஆனால் ஆமா, பூசாரியா? ஆசாரி ஐயா, பூசாரி இல்ல ஆசாரி. மலையை சிலையாக வகுரக்கூடிய விஸ்வகர்மாவை வரவழைத்தார். வரவழைத்து ஆமா, என்ன சொல்லுகின்றார்? என்னையா சொல்லுகின்றார்? ஆசாரி கிட்ட சொல்ல முடியுமா? முடியாது. பகவானை பரிசோதிக்க போறேன் அப்படின்னு ஆசாரி கிட்ட சொல்ல முடியுமா? முடியாது. சொன்னா என்ன செய்வாரு அவர்? அதாவது அதுக்கு சம்மதிக்க மாட்டாரு. பகவானுக்கு பயந்துகிட்டு சம்மதிக்க மாட்டாரு. சம்மதிக்க பார்வதி அம்மா சொல்றதை கேட்க மாட்டாரு. பார்த்தால் பார்வதி அம்மா, என் மகனே விஸ்வகர்மா, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்னால உங்களுக்கு காரியம் ஆகணுமா? ஆமா. அம்மா, என்ன வேணும் சொல்லுங்க. ஆனா என்ன? நான் கேக்குறத நீ வெளியே யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இது என்னடா தலைவிதி புதுசா இருக்க. அம்மா என்னமோ புதுசா சொல்லுதாங்களே. நம்ம கிட்ட உதவி கேட்டாங்க. ஆமா, நான் கேக்குறத வெளியே யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லுதாங்க. என்ன கேட்க போறாங்களோ தெரியலையே என்று. ஆமா, என்ன வேண்டாலும் சொல்லுங்க. நீங்க என்கிட்ட உதவின்னு கேட்கணுமா? ஆமா, செஞ்சு கொடுன்னா நான் கொடுக்க போறேன். உதவின்னு கேட்கலாமா? என்ன வேணும்னு கேட்டாங்க. ஆமா, உடனே என் தாய் பார்வதியா விஸ்வகர்மாவிடத்துல சொல்லுகின்றார். என்னையா சொல்லுகின்றார்? மகனே விஸ்வகர்மா, என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும் ஐயா? கட்டை சிமிழ் கடைந்தெடுத்து கையாலில தரவு வேண்டும். காஞ்சூரங்கம்பு வெட்டி கட்டை சிமிழ் கடைந்தெடுத்து சீனி நல்லா போட்டு விட்டு திருக்காணி சாவி கொண்டு என்ன சொல்லுகின்றார்? என்னையா சொல்லுகின்றார்? என் மகனே விஸ்வகர்மா, காஞ்சூரங் அம்பு வெட்டி கட்டை சிமிழ் கடைந்தெடுத்து சீனி பூட்டுமிட்டு ஆமா திருக்காணி சாவி கொண்டு அந்த சிமிழை நீ என்னிடத்திலே தர வேண்டும் என்று ஆமா பார்வதியால் சொல்ல பார்த்தார் விஸ்வகர்மா. ஏன் எதுக்குன்னு கேட்க முடியாது. சரி என்று சம்மதித்து அழகு மகனாகப்பட்ட விஸ்வகர்மா சிமிழை கடைந்தெடுத்து தாரேன் என்று எங்கு வருகின்றார்? எங்கையா வருகின்றார்? அவர் 6-7 வனங்கடந்து அவர் 8வது வனமதிலே வனங்கடந்து
கடைந்தெடுத்து கம்பு வெட்டிய கட்டைச்சி மேல் கடைந்தெடுத்து அவர் சீனி நல்ல போட்டுமிட்டு திருக்காணி சாவி கொண்டு நல்ல பூட்டும் விட்டு திருக்காணி சாவி கொண்டு அவர் சிமிழதையோ கடைந்தெடுத்து கடைந்தெடுத்து சக்தியிடம் கொடுப்பாரா 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 கடைந்தெடுத்து கொடுப்பாரா கொடுப்பாரா வனம் கிடந்த அழகு எட்டாவது வனமே வந்தார் எட்டாவது வனத்திலே வந்து ஆஞ்சூராங் அம்பு வெண்டி கட்டை சிமிழ் கடைந்தெடுத்து சீரி போட்டு விட்டு திருக்காணி சாவி போட்டு சிமிழை கொண்டு வந்து சிவசக்தி இடத்திலே ஒப்படைத்த உடனே பார்வதியால் சிமிழை கையில வாங்கி கொண்டு விஸ்வகர்மா சந்தோஷம் போய் வாண்டா உடனே பார்வதியால் சிமிழை பார்க்க இந்த சிமிழுக்குள்ள நம்ம எந்த உயிர் அடைக்கலாம் இருக்கதோ சிறிய சிமிழ் ஆமா நமக்கு ஏத்த மாதிரி அவர் சின்னதா கடைஞ்சு கொண்டு வந்து தந்திருக்காரு அப்ப அந்த சிமிழுக்கு ஏத்த மாதிரி நாம எந்த உயிரை உள்ள அடைக்கலாம் ஆமா ஒரு யானையை பிடிச்சு அடைக்க முடியுமா யானை சிமிழுக்குள்ள போகாது ஆமா பூனையை பிடிச்சு அடைப்புமா ஆனால் ஒரு யானையை பிடிச்சு அடைக்க முடியுமா முடியாது ஏன்னா ஒரு பூனையை பிடிச்சு அடைக்க முடியுமா முடியாது அப்போ என்ன இந்த சிமிழுக்கு ஏத்த உயிர் எங்க இருக்குன்னு நாம பார்க்கணும் என்று ஆமா அந்த பரமன் தேவி பார்வதியால் சிமிழுக்குள்ள நாம எந்த உயிர் அடைப்போம் என்று தேவி பார்வதியால் பார்க்கும் பொழுது சிமிழுக்கு ஏத்த உயிரானது எங்க இருக்கு பாருங்க எங்க இருக்கையா அங்கே தென்னிலங்க மலையோரோ சிவனார் வலது கரத்தில் இருந்து இறங்கிய இரண்டு சித்தரும்பை கண்டான் ஒரு ஆணெரும்பு ஒரு பெண்ணெரும்பு ஆமா ஒரு குருட்டெரும்பு ஒரு செவிட்டெரும்பு இரண்டு சித்தரும்பை கண்ணால் கண்டா ஆகா என்ன இந்த எறும்பு தான் நம்ம சிமிழுக்கு ஏற்ற உயிர் என்று அந்த சித்தரும்பை பிடித்து சிமிழுக்குள்ளே அடைத்தார் சிமிழுக்குள்ளே அடைத்து பார்வதியால் தன்னுடைய முந்தாணி சேலையில முடிந்து அப்படியே ஆண்டவன் பகவானுக்கு தெரியாத இடம் எந்த இடம் அதுதான் ஆமா இடுப்பு பெண்களுடைய எக்கல் ஆமா அந்த முந்தானையில முடிந்து எக்களிலே சொருவிக்கொண்டு ஆண்டவன் பகவான் தேவி பார்வதியா பகவான் வரட்டும் இன்னைக்கு பகவான் வரட்டும் என்னாச்சு ஏதாச்சுன்னு இன்னைக்கு ரெண்டு
ஒண்ணுல ஒண்ணு பகவான் கிட்ட கேட்கணும். எல்லா உயிர்களுக்கும் ஆமா பட்டினி இல்லாம படி இழந்திருக்காரா இல்ல உயிரெல்லாம் பட்டினியா போட்டுட்டு வந்திருக்காரா அப்படின்னு நாம இன்னைக்கு பகவான்கிட்ட கேட்கணும். பகவான பரிசோதிக்க வேண்டும் என்று பரமன் தேவி பார்வதியா அவன் எப்படி இருக்கா பாருங்க. எப்படி இருக்கின்ற நம்ம இப்படியே இருந்தோம்னு வை. ஆமா பகவான் நம்ம பேச்ச ஆமா உனக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை நம்மகிட்ட கேட்க மாட்டார். அப்ப என்ன செய்யணும் பகவான் ஆமா நம்மளை பார்த்து உனக்கு என்னம்மா ஆச்சு ஆமா அப்படின்னு கேட்க மாதிரி ஆமா உருவத்தை மாத்த வேண்டும். பரமன் தேவி பார்வதியா அங்க எப்படி இருக்கா பாருங்க. எப்படி இருக்காள் ஐயா. கால் மடகலையே சக்தியான பார்வதியா மடக்காமல் நிமிர்ந்த தலையை குனியாமல் அவிழ்த்ததொரு தலைமுடியை அள்ளி முடியாமல் அப்படியே பகவான் வடக்க பார்த்து படியளக்க போயிருக்காரு. ஆமா வடக்கு கோட்டை வாசலை பார்த்து காலை நீட்டி அடிவழகி பார்வதியா எப்படி தவம் இருக்கிறார். பகவான் எப்போ வருவார் என்று பார்வதியால் காத்திருக்கார். சிவனார் எப்போ வருவார் என்று சிவசக்தி அவள் காத்திருக்கா. ஈசன் எப்போ வருவார் என்று ஈஸ்வரியால் காத்திருக்கா. ஆமா அடியளக்க போன பகவான் ஆதிவள்ளி கைலாசத்துக்கு வாராரு. வந்து ஏறிட்டு பார்த்தார் பார்வதியை காணவில்லை. என்ன சொல்லுகின்றார். ஆஹா என்னைக்கும் ஆமா நம்ம படி இழந்துட்டு வந்த உடனே ஓடி வந்து நம்மளுக்கு பாத பணிவிடைகளை செய்வாரே பார்வதி என்னைக்கு வர காணவில்லையே என்னாச்சுன்னு தெரியவில்லையே என்று ஆமா பகவான் ஏறிட்டு பார்க்கின்றார். பார்வதியால் நீட்டினகால் மடக்காமல் நிமிர்ந்த தலையை குனியாமல் கோலமா உட்கார்ந்திருக்கிறார். உட்கார்ந்திருக்க சீரே சரியில்லை. அன்னைக்கு ஒரு தினுசா உட்கார்ந்திருக்கா சரியில்லை. என்ன நடக்க போதோ தெரியவில்லை என்று பகவான் பார்வதி இடத்துல கேட்காரு. என்னையா கேட்கின்றார். பார்வதி ஏம்மா இப்படி உட்கார்ந்திருக்கேன்னு கேட்க என்னம்மா இன்னைக்கு ஆட்சி என்று கேட்க பார்த்தால் பார்வதியா பகவானே ஆமா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இந்த உலகத்துல ஆமா எல்லா உயிருக்கும் பட்டினி இல்லாம படி இழந்துட்டு வாரேன்னு சொல்லுகிறீர்களே இன்னைக்கும் எல்லா உயிருக்கும் பட்டினி இல்லாம படி இழந்தீங்களான்னு பார்வதி கேட்டா. பார்வதி ஆமா யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா. எல்லாம் எனக்கு தெரியும். கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் அருவுக்குள் இருக்கும் சிசு வரைக்கும் இந்த கரை கண்டன் படி இழந்து வந்திருக்கிறேன். பார்வதி சும்மா இருந்தாளா. சும்மா இருப்பாளா. பகவானே நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எல்லா உயிருக்கும் பட்டினி இல்லாம படி இழந்தீங்களா. படி இழந்துட்டேன். பார்வதி சொல்லுகின்றார். என்னையா சொல்லுகின்றார். ஆண்டவா பகவானே உங்களுடைய படியளப்புல நான் ஒரு குறையை கண்டேன்.
வந்து பார்வதி பார்வதி ஏன் படியலம்புல நீ குறைய கண்டாயா? ஆமோ ஆமா என்று சொன்ன உடனே எங்க என்கிட்ட காட்டுனாரு. ஆமா உடனே பார்வதியால் முந்தாணி சேலையா வைத்து சேலையை அவிழ்த்து சிம்மள கையில் எடுத்து பகவான் முன்பதாக வீசி எறிந்தார். வீசி எறிந்த உடனே அந்த சிம்முளானது தாழ் திறந்து சிம்முளுக்குள்ள இருந்த இரண்டு சித்தரும்போ எப்படி நிக்கி பாருங்க, எப்படி நிக்கையா சுத்தி வருகோதையா வருகோதையா வட்டம் போடுதையா போடுதையா சித்தரும்ப பாரு பாரு வாய பார்த்தாயா பார்த்தாயா சித்தரும்ப வாயில என்ன இருக்கு? நாக்கு இருக்கு. நாக்குக்கு மேல பல்லு இருக்கு. பல்லுக்கு மேல பல்லுக்கு மேல ஒவ்வொரு எறும்பும் ஒவ்வொரு அரிசிய கவ்வி பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு திணை அரிசிய கவ்வி பிடிச்சிருக்கு. ஆமா ஏ பார்வதி பார்வதியே அறைக்குள்ள இருந்தாலும் இந்த அரணறியாத மாயமில்லை. அரணறியாத மாயமில்லையே அறைக்குள்ள இருந்தாலும் ஆமா சிவன் அறியாத மாயம் என்பது கிடையாது. கிடையாது கிடையாது. பார்வதி பார்வதி அடியிலங்கும் பகவான் என்று பாராமல் என்ன பரிசோதனை செய்ததினாலே ஆண்டவன் பகவானுக்கு கோபங்கள் பெரிதாகி ஆமா அவரளி கண்கள் ரெண்டும் செவ்வரளி பொறிப்பறங்க நீலவீழி கண்கள் ரெண்டும் நெருப்பு தாடல் ஆனது போல் வீழி கண்கள் ரெண்டும் கண்கள் ரெண்டும் கொதிப்பு தாடல் ஆனது கோபம் கொண்டு அவ்வரளி கண்கள் ரெண்டும் செவ்வரளி பொறி பறக்க நீலவிழி கண்கள் ரெண்டும் பகவானுக்கு நெருப்பு தணலானது போல் ஆங்கார கோபங்கள் கொண்டு பார்வதி என்ன படியிலக்கும் பகவான் என்று பாராமல் பரிசோதனை செய்ததினாலே நாளை ஒரு காலத்துல ஆனால் மையான கரையதியில செஞ்சுடரு களமதியில மையான பேச்சு மாசான பேச்சு கட்ட பேச்சு குட்ட பேச்சு காட்டுவன பேச்சியாக பிறப்பாய் பிடி சாபத்தை பேச்சு பிரம்மசக்தியாக நீ பிறந்து முஞ்சோறு அருந்துவாயடி பிடி சாபத்தை என்று ஆண்டவன் பகவான் சாபத்தை கொடுக்க பார்வதி சும்மா இருந்தாளா? சும்மா இருப்பாளா? ஏதோ தெரிந்தும் தெரியாம தவறு பண்ணிட்டேன். அதுக்காக என்ன போய் நீங்க மையானத்துல பிறக்க சொல்லலாமா? ஆண்டவனே பகவானே நான் மையானத்துல மாசான பேச்சு பிரம்ம ராட்சுதையாக நான் பிறக்க வேண்டுமானா நாளை ஒரு காலத்துல பகவானே நீங்கள் எனக்கு தளப்பிள்ளை சுடலையாக பிறந்து ஞானம் போக வேணும் ஆண்ட பிறந்திங்க வேண்டும் சுடுகாடு போக வேணும் சுட்ட பிறந்திங்க வேண்டும் போக வேணும் நீங்க இறந்த பிணத்தை திங்க வேண்டும் பேச்சு அம்மா நான் குழி பேச்சியா இருந்து குழிக்குள்ள இருந்து பிணத்தை எடுத்து கொடுக்க என் கையால அதை வாங்கி நீங்க சாப்பிடணும். பகவானே நீங்க எனக்கு பிள்ளையா பிறந்து வாங்கி சாப்பிட வேண்டும் என்று இரு பேர்கள் இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் அங்க சண்டை நெத்தி போராணிக்கு நாரதர் ஜனத்தை தனித்து ஆதிவள்ளி கைலாசத்திலே ஒளிவிருக்க வைத்தார். அப்படி இருக்கும்போது பகவானும் பார்வதியும் சினந்தறிந்திருக்க பகவான் என்னைக்கும் படியிறக்க போறாரு. பார்வதி ஓடி வந்து பகவான வழிமறித்து என்ன கேட்க பாருங்க, என்னையா கேட்கின்ற ஆண்டவனே பகவானே என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? கொஞ்சி நல்ல விளையாட 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 குழந்தை வாரோ வேணும் ஐயா வேணும் ஐயா வேணும் ஐயா
கேட்டா அண்ணன் இல்லாத மதலை வரம், புருஷன் இல்லாத புத்திரன் வரம், கணவன் இல்லாத கை குழந்தை எனக்கு வேணும்னு கேட்கா பார்த்தார் பகவான். பார்வதி அதாவது அப்பா அம்மாவுக்கு பிறக்கிற குழந்தைய ஊருக்கு அடங்காம இருக்கா. நீ கணவன் இல்லாத கை குழந்தை வரத்தை கேட்க, அந்த வரத்தை நான் கொடுத்தேனே. ஆனா ஊருக்கு அடங்க மாட்டான், உனக்கு அடங்க மாட்டான், எனக்கு அடங்க மாட்டான். நான் ஜட்டியில தான் போய் ரொம்ப அளந்து நிப்பான்னு சொல்ல நீங்க பிள்ளைய கொடுங்க, என் பிள்ளைய நான் வளர்த்துக்கிடுவேங்க. அப்போ பார்த்தார் பகவான், மன்னன் இல்லாத மதலை வர வேண்டுமேயானா ஆயிரங்கால் மண்டபத்தில் வடக்கு கோட்டை வாசலில் 32வது தூணதிலே தூண்டாத மணிவிளக்கு சுடர்விட்டு எரிகின்றது. மணிவிளக்கு முன்பதாக சென்று கண்களை மூடி கைகளை ஏந்தி முந்தித்தவம் நீ இருந்தையானா உனக்கு மன்னன் இல்லாத மதலை வரம், புருஷன் இல்லாத புத்திரன் வரம், கணவன் இல்லாத கை குழந்தை பிறக்கும் போனார். போய்வான்னு சொன்னாரா? கிடையாது. ஓன்னு சொல்லி வரத்தை கொடுத்தார். பார்வதியால் கோட்ட வாசலில் வந்து சார்ந்து கொண்டு தரைமொழிகி சந்தனத்தால் கோலமிட்டு 32வது தூணதில தூண்டாத மணிவிளக்கு முன்பதாக ஆற்று மணல் எடுத்தால் அரிலிங்கத்தை உருப்பிடித்தார். சேர்த்து மணல் எடுத்தால் சிவலிங்கத்தை உருப்பிடித்தார். நல்ல மணல் எடுத்தால் குருலிங்கத்தை உருப்பிடித்தார். கேட்டது என்ன பிள்ளை? கணவன் இல்லாத கை குழந்தை, மன்னன் இல்லாத மதலை வர இல்லாத புத்திரன் வர. ஆனா அங்க என்ன எடுத்து வச்சிருக்காங்க? பகவான பிடிச்சு வைக்கா 3 லிங்கத்தை பிடிச்சு வச்சு கண்களை மூடி கைகளை ஏந்தி கொண்டு அரணை என்று சிவசிவா சிவனை என்று சிவனுடைய நாமத்தை உச்சரித்து தவம் இருக்க பகவான். கூறுகட்ட பார்வதி புருஷன் இல்லாத பிள்ளை வேணும்னு கேட்டுட்டு 3 லிங்கத்தை உருப்பிடிச்சு வச்சு தவம் இருக்கிறாயே. நான் இல்லாம உனக்கு இந்த உலகத்துல குழந்தை கிடைக்குமா? கிடையாது. ஆண்டவன் இல்லாம இந்த உலகத்துல ஒரு அணுவும் படைக்க முடியாது. பார்வதி கண்ணை மூடி தவம் இருக்கிறார். பார்வதிக்கு தெரியாமல் பகவான் அந்த மணிவிளக்கு முன்பதாக வந்து போல் 3 சுடரை பார்வதியாருடைய முந்தானையிலே தூண்டினார். இவர் கைலாக வந்துட்டாரு. பார்வதி முந்தான வெயிட் இழுத்தது. கூட்டி பிடித்தார். கொண்டு வந்து பார்க்கின்றார். அரண்மனையில் வந்து பார்க்கும்போது ஐயா இந்த இலத்தூர வாழ வைக்க வந்த என் பம்படி மாயாண்டி குணரை கத்தரிக்காயோடு கத்தரிக்காயாக காவல்காரனா வந்த என் கருத்தப்பாண்டி சுடலை ஐயா. கருத்தப்பாண்டி சுடலை ஐயா. பார்வதியாருடைய முந்தானையில என் மாயாண்டி சுடலையே இருக்கார் பாருங்க. எப்படி இருக்கார் ஐயா? கையும் இல்லை காலும் இல்லை காலும் இல்லை மூச்சு பேச்சு எதுவுமே கிடையாது. கையும் இல்ல காலும் இல்ல பிள்ளை கண்டையா உருளக்கண்ட பார்வதியா ஆண்டவனே பகவானே பிள்ளை என்று கேட்டதற்கு பேய் முண்டத்தை தரலாமா அதனை என்று கேட்டதற்கு பேர்பட்ட மாமுண்டத்தை தரலாமா என்று நேர பகவானிடத்தில் பிள்ளையை கொண்டு வந்து ஆண்டவா பகவானே அந்த பிள்ளையை நீங்க உருப்படித்து தாருங்கள் என்று சொல்ல உடனே பகவான் பிரம்மனை வரவழைத்து பிரம்மனையும் ஆதி கரை கண்ட சிவபெருமான் அழகு கண்ணனை வரவழைத்தார். பிரம்மதேவன் உருப்படிக்க கண்ணபிரான் ஒளி கொடுக்க
ஒளி கொடுக்க உயிர் கொடுத்தார் சிவபெருமான் உருப்பிடித்தார் பிரம்மன் ஒளி கொடுத்தார் கண்ணன் உயிர் கொடுத்தார் சிவபெருமான் அந்த சுடர் ஒளிவில பிறந்த அந்த குழந்தையை அழகான ஒரு ஆண் குழந்தையாக உருப்பிடித்து அந்த ஆதிதராசக்தி பார்வதி கையில கொடுக்கும் பொழுது ஆண்டவா குழந்தைக்கு உலகம் போற்றும்படிக்கு சுடர் ஒளிவிலே பிறந்த இந்த குழந்தைக்கு உலகம் போற்றும்படிக்கு உங்களுடைய வாயாலே ஒரு திருநாமத்தை சூட்டித்தாருங்கள் என்று சொல்ல உடனே ஆண்டவன் பகவான் சுடர் ஒளிவிலே பிறந்த அந்த குழந்தைக்கு இந்த இளத்தூர காக்க வந்த மறவர் உலமக்களை வாழ வைக்க வந்த என் வாயாண்டு இந்த பம்படி சுடலைக்கு ஆண்டவன் பகவான் அவர் எப்படி பேர கொடுக்காரு எப்படி கொடுக்கின்றார் உழவை போடு அகிலம் எல்லாம் நடுநாடு குழவை போன நடுநாடு சுடர் ஒளிவில் வந்து பிறந்ததாலே ஆடுவாரா ஆடுவாரமாடு
சுடலை அறியோ நீ கத்தரி காயோடு பாட வந்ததையோ அருளைய பாண்டியனோடு பாட வந்ததையோ நீ வண்டி நல்ல மாட்டோடு வண்டி நல்ல மாட்டோடு வந்ததையோ நல்ல மாட்டோடு நல்ல மாட்டோடு வந்ததையோ
சேர்ந்ததினாலே மாயாண்டி சுடலை என்று ஆதிவள்ளி கைலாசத்திலே அம்மை பார்வதியா ஆண்டவன் பகவானிடத்தில் மாயாண்டி சுடலை என்று பேரில் வாங்கி சுடர் ஒளிவில வந்த என்ன என் மாயாண்டி சுடலே ஐயா ஆதிவள்ளி கைலாசத்துல அம்மை பார்வதியாரோடு ஆதிவள்ளி கைலாசத்துல அரசு இருந்து